இது இந்த பிக் பாஸ் வந்து சமூகத்துக்கு ஒரு தேவையான ஒரு ப்ரோக்ராம் தானா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது பிக் பாஸை பொறுத்தளவு இல்லத்தரசிகளினுடைய ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு விளம்பரப்படுத்தப்படுது. ஆனால் விஜய் டிவியினுடைய நிறைய ப்ரோக்ராம் வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து குக் வித் கோமாளி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. திருப்பி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்ன்ற இந்த 2 ப்ரோக்ராம் வந்து வருஷத்தில் ஒரு டர்ன் மாதிரி, அதாவது 12 மாதத்தில் இது ரெண்டு ப்ரோக்ராமும் ஒரு டைம் வந்துடும். ஆனால் அந்த குக் வித் கோமாளின்றது ஒரு தனித்துவமான ஒரு ப்ரோக்ராம் மாதிரி. ஏன்னா இல்லத்தரசிகள் வந்து சமையல் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு விளையாட்டுத்தனமாக போது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போகிறாங்க அப்படின்றது வந்து சொல்லலாம். ஆனால் பிக் பாஸ் ஓப்பனிங் 1, அதாவது கமலஹாசனை வச்சு பண்ணும்போது இது என்னது, ஒரு வீட்டுக்குள்ளே என்னென்னலாம் பண்ணுறாங்க, ஏன்னா சுற்றி கேமரா இருக்குமாமே, ஒரு சுவாரஸ்யம் இருந்தது. இல்லை 100 கேமரா அப்படிங்கிறத அந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யம் இருந்துச்சு. தொடர்ந்து வந்து அதனுடைய விஷயங்கள் வந்து என்னென்னலாம் வரும், யார் என்ன பண்ணாலும் வந்துருமா, என்ன நடக்கும்னே தெரியாம தான் கண்டஸ்டன்ட் வந்து உள்ளே போனாங்க. அன்னைக்கு செலக்ட் பண்ண கண்டஸ்டன்ட்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரபலங்கள் தான். அங்கே போயிட்டு வந்தால் பிரபலமாக ஆவாங்க அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. ஆனால் முன்னாடி போனவங்க எல்லாமே பிரபலங்கள் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு சீசன் எப்போவுமே டாப்பாக இருக்குன்ற மாதிரி ஃபஸ்ட்டு சீசன் இருந்துச்சே தவிர அதன் பிறகு அதனுடைய சுவாரஸ்யங்கள் முழுமையாக குறைஞ்சிட்டு வந்ததுன்னு தான் சொல்லணும். இந்த 9வது சீசனை பொறுத்தளவு அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை. சுவாரஸ்யம்ன்றதை விட வீட்டில் வந்து சத்தமாக குழந்தைங்க போட்டுக்கிட்டு பெரியவங்களுக்குள்ள சண்டை போடுறது எப்படின்னு கற்றுக் கொடுத்த மாதிரி தான் இந்த சீசனை நான் பார்க்குறேன்.